பொறுமையா இருக்கா பிள்ளைய பார்த்தோன்னா நாக்க தோங்கப்படாதீங்க. விடி விடி இங்கதான் இருப்போம் வச்சு செய்யலாம் இன்னைக்கு. நேரம் சொல்லாதே ரியோ அறிவியல அந்த அக்காவுக்கு தானே இல்லையா? ஐயோ பிள்ளைங்க நான் மட்டும் அலையிறான். இந்த ஊராட ஊருக்குள்ள நான் இப்படி தன்னம் தனிமையாக வரும்பொழுது ஒரே ஒரு குஞ்சாட குஞ்ச கூட காணுமே. ஆதமுத்த முண்டை இங்க வந்து ஊர்ல வந்து நம்ம அஞ்சூரா காட்டுக்கு வந்து ஒரே குஞ்சால குஞ்ச காணங்கிறிய அறுத்து போட்டா ஒரு மினி டெம்பா வேணும். அந்த அளவுக்கு குஞ்சு இருக்குது. உனக்கு நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, கருப்பு குஞ்சு வேணுமா, இல்ல சிவப்பு குஞ்சு வேணுமா? ரக ரகமா இருக்குதா? யாரு ஏழு தரேன். ஒன்னே வருமாடா. பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆளு கூட இல்லையா? அறிவியல மாமா கிழிஞ்சு வாங்கினா நானும் யோசிக்கிறது இல்ல. ஆமா காரமானது பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்த மாதிரி வேலையில நின்றுட்டான். வளர்றாங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க? லைட் ஒருத்தர் ஒருத்தர் நிக்க வச்சுக்கிற போய் பாரு. அவன் பைத்தியக்காரமா, அவன் ஒன்னா நம்பர் பைத்தியக்காரன். சொல்லு என்ன வேணும்? ஏங்க நான் இப்படி தன்னம் தனிமையாக வந்திருக்கேன்னு என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லையா? அட்டா ஐயோ கடையா என்னது நான் சொல்றேன் மறந்து போயிருவேன். சரி சொல்லு. இன்னும் கூட பேசுறதுக்கு மிக பிரமாதமான ஆளு. ஏ மாமா எடுத்து சொல்லு பெருமையா. சொல்ற வரைக்கும் குறுக்கு பேசக்கூடாது. ஆனா என்ன சொல்றேன்? உன்னை பத்தி பேசாதான் காசு வேணும்டா. காசு கொடுத்து ஆடு தரவு, மாடு தரவு, கோழி தரவு, குஞ்சு தரவு எல்லாத்தையும் தரவு கொடுக்குறான். பூரா பொம்பளை பூரா கம்சன் கொடுறா. தாயலி காலையில தரேன். என்னத்த கம்சன் கொடுக்குறியா? கம்சன் கம்சன் காலையில தரேன். தந்துருவுல கண்டிப்பாக. மாரியம்மா சத்தியமா? மாரியம்மா சத்தியமா? 3 பொண்டாட்டி சத்தியமா? 3 பொண்டாட்டி மேல சத்தியமா? ஆமா பயங்கரமான சொத்து பெரிய ஆளுமா, பெரிய பணக்காரர். என்னன்னா பின்ன சரி சரி அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, டாடா, பிர்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் உலகத்துல கோடீஸ்வரர்ல நம்பர் 1. அவங்களே ஈஸியா பாத்துறலாம். சரி இவரை பார்க்க முடியாது. இவரு அவரை விட பெரிய ஆளு. சில்லற போட்டு சில்லற எடுக்கிறாளுங்கிறீங்க. சில்லற போட்டு சில்லற சில்லற என்னதான் சொல்ற? சொல்றீங்க கம்மிட்டாடே செத்தாட்டு மோரியா மனசு நல்ல பெருமை வச்சிருக்காங்க. சரி சரி அவரு எல்லாம் பண வயசுல பெரிய ஆளு. சில்லற போட்டு சில்லற கோடீஸ்வரருக்கே சில்லற கொடுக்குறாரு. ஓ சரி சரி அண்ணா. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆசியா இந்த நாடெல்லாம் வியாபாரம் பண்ணி பூரா சலிச்சிட்டாரு. கடைசியா இந்தியாவுக்கு வந்துக்கிறாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு கடைசியா இந்தியாவுக்கு வந்து பிசினஸ் தள்ளு. நம்ம தமிழ்நாட்டு தமிழ்ல இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறாரு. ஓஹோ அவ்வளவு பெரிய ஆளு. சரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி எடப்பாடி, இப்படி ஜலகண்டாபுரம், நங்கவல்லி, வனவாசி, மேச்சேரி, மாமலூர், முத்துநாயகி இப்படி பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கம் பில்டிங். ஓ பஸ் ஸ்டாண்ட் கண்ட பக்கம் பில்டிங் பில்லர் கொடுத்து எழுப்பி பில்டிங்கா கட்டி வச்சுக்கிறாரு. கட்டுறதுக்கு லேட் ஆகணும். அப்படி பில்லர் தூக்கிட்டாரு. பில்லர் தூக்கியா கட்டி விட்டாரு. சரி இவரை கண்டுபிடிக்கணுமே அடையாளம் எப்படி? இவரு பக்கம் ஒரு போட்டா, இவங்க பொண்டாட்டி பக்கம் ஒரு போட்டா அந்த பில்டிங்ல. ஆமா சரி சரி அவர் பாக்குறதா எவ்வளவு செலவாகும்னு கேக்குறியா? ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ஆகுமா? அட மண்டபூரி. ஐயோ அவ்வளவு உலகத்திலே பெரிய ஆளுங்கிற அப்படின்னா ஒரு 50,000, 1 லட்சம், 1 கோடி, 100 கோடி. ஏங்க அவரை பாக்குறதா எவ்வளவு தெரியுமா? எப்படி? only 5 rupees. only 5 கோடியா?
அட மண்டக்கூதி பயிர் விஷயம் தமிழ் 5 ரூபா இல்ல இப்படி சுருக்கு கூட சொல்லலாம். அதனால தான் வெறும் 5 ரூபாய். ஆமா அட இலகன மனசு இருக்குது. 5 ரூபாய் கொண்டுகிட்டு விடிகால் 4 to 5. ஆனா அவரை பாக்குறதா இருந்தா கீ வரிசையில் தான் நிக்கணும். 5 ரூபாய் கொண்டுட்டு போனாலுமே இப்ப 10 ரூபாய் மாத்திட்டாங்க. 5 ரூபாய் இருக்குது. சரி 5 ரூபாய் கொண்டுட்டு போய் 4 to 5 நின்னுக்கிட்டீங்கன்னா ஒரு கையில டப்பா, ஒரு கையில டப்பா, ஒரு கையில பீத்த விளக்குமாறு, ஒரு கையில டப்பா, ஒரு கையில விளக்குமாறு. ஆனா என்ன பண்ணுவாரு? ஊத்துவாரு, பெருக்குவார். கூட்டல் கழித்தல் பெருக்கல் கணக்குல. நான் உள்ள போயிட்டு வெளியே வந்தா அவர் முன்னாடி போவாரா? நம்ம கண்டுபிடிக்கல. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. ஏமா நீ விடிகால் 4 to 5 என்ன பண்ணுவேன்? தூங்கி எந்திரிச்சு வாட்டி பாத்ரூம் போவோம். ஆமா ஆமா அதே கக்கூசு கழுவுறாரா? மோரப்புட்ட இன்ஜினியர் வேலையை கொடுப்பாங்க. கக்கூசு கழுவுறாரா? ஒரு நிமிஷம் 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டீங்கன்னா கழுவி விட்டுருவாரு. 10 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாத்ரூம் குடியில வண்டி சாவி, செல்லு, காசே கூட உளுந்து போச்சுன்னா வச்சுக்கா கையை விட்டு எடுத்து கொடுத்துருவேன். எல்லாம் நான் போட்டு நக்கி கூட எடுத்து கொடுப்பேன். அவனா அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுச்சு. அவர் பேர் என்ன? நீ தப்பு பண்ணிவிட்ட. என்னது? அந்த குண்டு பொம்பளை கரெக்டா கண்டுபிடிச்சி. என்னது? அந்த அவன் பேர் என்னன்னு கேளு. அவர் பேர் என்ன பேரு? அவனா? அவன் தான் வாட்ச்மேன். வாட்ச்மேன் அவருக்கு பேர் இல்லையா? அவர் பேர் என்ன பேரு? செக்யூரிட்டி வாட்ச்மேன் சத்தியமலிங்க கோணைங்க. செக்யூரிட்டி வாட்ச்மேன் சத்தியமலிங்க கோணைங்க. செக்யூரிட்டி வாட்ச்மேன் சத்தியத்தினி கோணையா? வாடா போடாங்க நீ. அது ஒரு புலோல வந்துரும். டேய் அம்மாளா அப்பனு கேப்ப. அதான் கேட்டப்ப என்ன கேக்குறேன்? செக்யூரிட்டி வாட்ச்மேன் கரெக்ட்டா வந்துருச்சா? சத்தியமலிங்க கோணையன். செக்யூரிட்டி வாட்ச்மேன் சத்தியத்தினி கோணைங்க. அவர் பாக்குற வேலையும் ஒண்ணா வரணும். அவர் பேருக்கும் அவர் பாக்குற வேலைக்கும் அப்படி கமிட்மெண்ட் ஆகணும். அதனால தான் அவர் வாய் எப்படி இருக்குதா? மூஞ்சி புண்டை கலெக்டர் வேலையை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னே ஒரு வேஷம் வந்துச்சு. போன சுத்தா எடுத்து விடுவேன். முன்னாடி ஒரு வேஷம் வந்துச்சு. அந்த ஆளு பிடிச்சிட்டு எரம கண்ணூட்டி அடிக்கிற மாதிரி அப்படியே அடிச்சான். அப்பதான் இறங்கி வராதவன் புள்ளைய பார்த்து வாய் கஞ்சிட்டு வரியா? அள்ளி போடா அடிக்காம மாட்டேன். ஸ்டூபிட். சரி நான் போய் பார்க்க வாங்கடா. ஆகட்டும். அறிவியல அறிவியல யார் புண்டை ஆளை பாரு, மூஞ்ச பாரு, வாயை பாரு, பண்ண பாரு, புண்டை வாயின ஆளு கீழே வச்சிருக்கீங்க, மேல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு லாரி கிடைக்கல, பஸ் கிடைக்கல. என்னடா புண்டை நக்கி? ஏடி கம்மகாட்டுல போனவள, சோளகாட்டுல போனவள, கரும்பு காட்டுல போனவள, ஏரியில படுத்து பார்த்தவள, பீத்த சேகு போட்டு பார்த்த கூதி என்னடி ஓடுன்னு சொல்றேன். இங்க பாரு. என்ன பண்ண? எடுத்து புடிச்சிட்டு நான் தண்ணி வராதோட மாட்டேன் மாப்பிள. ஏன் தண்ணி உனக்குமா வரும்? நாங்க தான் எடுத்து பிடிப்போம் கையில. சாட்டை எடுத்து புடிச்சனா கண்ணுல இருந்து தண்ணி வராத விட மாட்டேன். ஓ கண்ணுல இருந்து தண்ணி? ஆமா. சரியா நீ கோவக்காரியா? இங்க பாரு. ரோட்ல ஒரு பிள்ளை நடந்து வரணும். உனக்கு கண்ணு தெரியலையாடா? ஏமா நீ ரோட்ல வர, நாங்கெல்லாம் குடிச்சிட்டு போதில ரோட்ல அப்படி இப்படின்னு ஆடிட்டு வரோம். நீ தான் ஓரமா போறது. இங்க பாரு. ஓய் நாங்க பெண்கள் எல்லாம் ரோட்ல நடந்து போனா குமிஞ்சு தள்ள நிக்காம நடந்து போவோம். எப்படி குமிஞ்சதெல்லாம் நிபராம பாவிக்க? ஆமா. ஏமா இந்த தலைய நேரா பாத்து கெக்கமெண்டு போற பத்தியா? அவளை கூட நம்பி போடலாம். ஒன்னாடு குமிஞ்சதால நிபராம வரா பாரு. ஒன்னாடு போற ஒன்னாடு தேவடியால அவளுக்குத்தான். ஆமா ஒரு ஊர் எழுதினா அது காரணமே வைக்கிட்டான். போன மாசம் பாத்தியா ஏற்காட்டுல பஸ் கம்பி 14 பேரை விட்டு, அது காரணமும் பொம்பளைக்கு தான். ஒரு அழகான பெண்களை பாத்தீங்கன்னா உனக்கு வராதா? எனக்கு வராதே. செல்ஃப் அடிக்கிறது இல்லையே, அடிக்கிற அடியெல்லாம் குஞ்சு மேலே படுது. டேய் அது இல்லடா, ஒரு அழகான பெண்களை பாத்தீங்கன்னா ரசிக்க தெரியும். நல்லா நசுக்கணும். எப்போ நசுக்கடா? டேய் யாயா நீ தான் நசுக்கி சொல்ற. அப்படி இல்ல, ரசிப்பு தன்மை இல்லையா உங்ககிட்ட கொஞ்சம் கூட? ஓ ரசிக்கணும். என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடு. உன்னை பார்த்து பாட்டு? ஆமா ஒரே பாட்டு தான் பாடு. ஒரே பாட்டு மேல வேணாம். அதுக்கு மேல பாட சொல்லக்கூடாது. ஒரே பாட்டு போதும். அதுக்கு மேல பாடுதுன்னா எங்களுக்கு தெரியாது. ஆலிவர் பியூட்டி, அலை கண்ணாடி, பைன் குவாலிட்டி, பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தானடி, நீ படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தானடி, கோயம்பேரி மார்க்கெட்ல வந்து பாருடி, கோணி முட்டை தூக்குறவன் ஆனா என்னடி, பேச்சு அடி பண்ணி உனக்கு புலக புளிச்சு கொடுத்துடி. செத்து போடா தாய். செத்து போயிரு. பேசி கம்முனு. ஏய் ஓய்
இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. பிடிக்கல ஒரே பாட்டு கூட வேணாம், வா வந்துரு. ஆமா, நீ கெட்ட வார்த்தை பேசுற. எனக்கு பிடிக்காது. உனக்கு குடுக்குறதாயா கண்ணம்மா ஓய் போனால் போகட்டும். போட்டு வேணா போயிட்டு வாங்க. பை பை see you. வா சம்பளம் உன் வாடல பாருட்டு ஃப்ரீடமா குடுக்குறேன்னு வா வந்துரு. முன்னாடி வா. தேவடியா பையன் உங்க வீட்டுல எல்லாம் பணம் முழுவல இருந்தாலும் சீராகிறதுக்கு தெய்வீக ராஜசபை இந்த ராஜசபை முன்பதாக ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த எமபெரும் தாய்மார்களும் அனைவற்று பேர் இங்கு கடல் அலை போல் காட்சியளிக்கிறது. ஆமா சாமி. இருந்தாலும் என்ன காரணம் ஏது விஷயம் என்று எதற்காக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள்? ஸ்ரீ மாரியம்மனுக்காக கூத்துட்டு கூத்து பாக்குறாங்கல்ல, அதேதான் வேண்டுதல் குத்தாங்க. இன்னும் மாரியம்மனுக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறும்படி காரணத்தினால் இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள். பொது கூத்துக்கு வேண்டுதல் இல்ல, மன்னிக்கவும். பொது கூத்து சரி, சின்ன பிள்ளையாகிவிட்டது. சொன்ன ஒரு காலையில சரி, மாரியம்மனுக்கு ஊர் பொதுமக்களும் அனைத்து பேரும் சேர்ந்து இன்று ஒரு இரவு பொறுமை விடுங்க, சின்ன பிள்ளையாகிவிட்டது. ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இன்று ஒரு இரவு மாரியம்மனுக்காக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்று செய்துள்ளார்கள். ஆமாமா. இன்று அரங்கேற்று செய்துள்ள நாடகம் என்ன நாடகத்தை சுனில் குமாரி? 13 நாள் சண்டை அபிமானம் கொன்ற மாலை இல்லையா, சைந்தவன் கருவப்பங்க. அப்படி இப்ப கொண்ட நாடகத்திலே தற்பாரி என்ன நாடகமோ அதை மட்டும் தான் சொல்லணும். ரெடி நாடகமே தூயிட்டு தானே நடப்பல ஓடிப்பட்டு முடியுது. அடியே சாமி, நான் யாரு? என் பெயர் என்ன? இப்ப கொண்ட நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது யார் என்று சொல்கிறேன். ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல நீ வரல விடணும். விட்டுட்டே வர வாயா, ஒன்றத்துல பெரிய கணக்கலடா, கணக்கலதாயா. அரியன பெருமையில் தாண்டி கொண்ட அருமை மாதர்கள் சூழ சொன்னால் தெரியும்.
கண்ணம்மா அம்மா பெருமையில் தான் மிகுந்த பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ்ந்திட 1000 தாதிமார்கள் ஆளாத்தி எழுந்து நிற்க என் பெயரோ பேரும் தருவாள் பெருந்தொருவாள் என்றழைக்கலாம். ஓ பேரும் தருவாள் பெருந்தொருவாள். பெருந்தொருவாக இருந்தாலும் நான் எப்படி ஜெகன்மாகினேன்? எப்படி ஜெகமானீங்க? நான் எப்படி பிறந்தவள்? எப்படிமா பிறந்தீங்க? அம்மம்மா ஓய் நான் பிறந்த ரகசியங்கள் எவ்வாறு சொல்லவா? சொல்லம்மா. அடியம்மன பருகரசியாக தாழ அங்கிருந்து நடந்து வந்தேன். கண்ணம்மா அம்மா நான் எப்படி பிறந்தவள்? எப்படிமா? பருக்கரிசி முனிவர் ஒரு யாகம் செய்ய அந்த பருக்கரிசி யாகத்தாலே இந்த பான்மதி பெருந்தொருவாள் நான் பிறந்தேன். ஓ பான்மதி பெருந்தொருவாள் நீங்க பிறந்தீங்க. இன்னும் யார் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? கண்ணம்மா அம்மா என் தங்கையாகப்பட்டவள் அழகு சுபத்திரை பிறந்தாலும் 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் பொம்பளை தொட்டு பேசுறேன் எனக்கு சேராரு வைத்தால போயிடும். அப்படியா? ஆமா சாமி. சரி அப்ப தள்ளி 10 அடி தள்ளி தான் நிக்கிறேன். நீலா அடியே மாமா என்னை மாலையிட்ட என் மன்னவர். வேலையை விட்ட மன்னவர் யாரு? நான் எவ்வளவு அழகா மன்னவருங்கிறேன். ஆமா சாமி மன்னவர் என்ன அப்படி கெட்ட பையனாடா? உங்ககிட்ட போய் பேசுவோமா? இருந்தாலும் என்னை மாலையிட்ட என் மன்னவர் என்னை தாடி தரித்த என் மணவாளன் யாரு? எந்த நாட்டை ஆண்டு வருகிறார் தெரியுமா? எந்த நாட்டுக்கு? அம்மம்மா சொல்லவா? சொல்லி தங்கம். அரிய என்ன மாலல்ல செட்டு வாத்தியார் தலபால் ஒரு திட்டுவாள் எங்கடா நாளையே காண விழுந்தாருமா?
வண்டி எடுத்து போயிட்டாரா? ஏடா சம்பளத்தை வாங்கி கொடுக்காம யார் மாதிரி கூட போயிருப்பான்? அனுப்பு குதிக்கு பிறந்தவன் ஓய், அந்த ஆளு போயிட்டு வரராஜ் யாருடா தாய் ஓ அடுத்து வராது. வாங்க சம்பளத்துக்கு நீ தான் நேரமா வந்து உடைக்கிற அந்த ஊர்ல தான். பாவம். அடியே அம்மா, நான் மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? யாரும்மா? 56 நாட்டுக்கு பேரரசன், பேரரசன். யாருக்குமே சிரவணங்காத மன்னன், யாருக்குமே சிரம் வணங்காத மன்னன். அரவக்குடி திரியராஜன் துரியோதன மன்னனை மாலையிட்டு துரியோதன மலையிட்டு அடியே எத்தனை குழந்தைமா? எங்க வீட்டுக்காரர் யாருன்னு தெரியுமா? தெரியல. இருந்தாலும் ஒரு கோவக்காரங்க கோவம் வந்து கத்தி எடுத்து வெட்டுக்குவாரு. நீ இனிமே பக்கத்து கூட வராத. இருந்தாலும் ஏங்க திரியமன்னனை மாலையிட்டு இருந்தாலும் மலையிட்டு இருந்தாலும் நாங்கள் சீரோடு சிறப்போடு ஜெகத்தோடு ஆண்டு வருகிறோம். எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கார கூட்டாரு சொன்னாருங்க. மாலையிட்ட மன்னவர் அழைத்தாரா? எஸ், அவரை பாதத்தை போய் காண வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. புறப்பட்டு போகலாம். டிங்கிரி டிங்கிரி. மன்னா மன்னா சந்திர குலத்து மன்னரே வேற வச்சுக்கிறாங்க அடிக்கடி.